ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு ஆப்ஷனலாக கடைசி நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுப்போம்ல, அதில் கடைசி லிஸ்ட்டில் வேணால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கோங்க. அதுவும் அந்த சாம்சங்ன்ற அந்த ஒரு பேருக்காண்டி தான் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 30,000 ரூபாய்க்கு அப்படி என்ன தாண்டா கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் சாம்சங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு. என்ன தான் பிராண்ட் வேல்யூவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. இப்போ நான் வந்து ஆப்பிள் ஐஃபோனே பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸிங் தான் சொல்லுவேன். இருந்தாலும் என் தேவைக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட்ஸில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த கேமரான்ற ஒரு விஷயத்துக்காண்டி. பட் ஓவராலாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் பெனிஃபிட்டு, எடிட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த F54 5G இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க 30,000 ரூபாய்க்கு. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அப்படி 30,000 ரூபாய்க்கு மற்ற காம்படிட்டரான ரெட்மி, ரியல்மி, ஐக்கூ, OnePlus கம்பேர் பண்ணும் போது இவங்க என்ன கொடுத்துட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி F54 5G 2 கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்க்குறதுக்கு அந்த S23 சீரீஸில் உள்ள அந்த கேமரா கட் அவுட் இருக்கும் பாருங்கள், சர்க்கிளாக. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்குறதுக்கு இது என்ன மாடல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத முன்னாடி திருப்பி அப்படி பார்த்தா தான் தெரியுமே தவிர, பின்னாடி பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக், பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னாடி டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கார்னிங் கொர்லா கிளாஸோட 5 ப்ரொடக்ஷன்றது கொடுத்துருக்காங்க நண்பா. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சாம்சங் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவாங்க. AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட், 6.7 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே, வியூங் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். மூவிஸ் பார்க்குறதுக்கு, நீங்கள் OTT பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா படங்கள் பார்க்குறதுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக கேமரான்னு வரும்போது பின்னாடி 3 கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி 108 மெகாபிக்சலுக்கான சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட பார்த்தீங்கன்னா இருக்குது. EASும் இருக்குது, OSும் இருக்குது. ஸோ பிரைமரி கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. இந்த மேக்ரோ பற்றி நான் சொல்லுது இந்த பிராண்டு மட்டும் இல்லை, எல்லா பயபுலையிலும் இதை தான் பண்ணுறானுங்க. அந்த 2 எடுத்துக்கிட்டு ஒரு 13 மாதத்தில் அல்ட்ரா வைடு கொடுத்தானாச்சு, அல்ட்ரா வைடில் எடுக்கிற ஃபோட்டோஸ்னாச்சு டீட்டெயிலிங்காக நல்லா வரும். செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன்ஸ் வந்து பாகுபாடு இல்லாமல் ஃப்ளாக்ஷிப்லேருந்து மிட்ரேஞ்ச் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், செல்ஃபிலேயும் பேக் கேமரா வீடியோ எடுக்கிறது, போர்ட்ரேட் வீடியோஸில் ஏகப்பட்ட ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இந்த ஃபோனை வச்சு vlog எடுக்கிறதுக்கு, ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு, கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்றப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேணால் உங்களுக்கு கை கொடுக்கும். பட் அதையே வச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். பட் பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு ஒரு சில வேலைப்பாடுகள் பண்ணலாம். பட் அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூட் ஆகாது. அதுக்கு சாம்சங்கோட ஃபேன் எடிஷன் இருக்குல்ல, S21 FE அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். பட் இது 30,000 ரூபாய்க்கு, இந்த 30,000 பார்க்கும்போது அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்பெக்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் அதுக்கு போய் அதெல்லாம் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும், இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரெண்டுக்கும் ஆன வித்தியாசங்களை நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் பார்க்கும்போது எக்ஸினோஸோட 1380 அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜ், கேஷுவலாக மினிமம் கிராஃபிக்ஸில் விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கும். இல்லை என்ன ஒன்றுனா LPDDR4X RAM, UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா அது 30,000 ரூபாய்க்கு அவன் போக்கோ, ரெட்மி, ரியல்மி கூட LPDDR5 RAM கொண்டு போயிடுறேன். ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 போக்கோ F5 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம காம்படிட்டரை பார்த்துனாச்சு இவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸு ஆப்பிள் எப்படியாச்சும் பீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த S சீரீஸ், அந்த S23 அல்ட்ரா அதில் ஃபோக்கஸ் பண்ணி டாப் எண்டில் அந்த ரிச்சான கஸ்டமரை எப்படி கைக்குள்ளே கொண்டு வரலாம், அவங்களோட எக்கோ சிஸ்டத்துக்குள்ளே ஆப்பிளுக்கு ஈக்குவலாக கொண்டு வரும்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, இந்த மிட்ரேஞ்சில் உள்ள M சீரீஸு, A சீரீஸு, F சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப லோவாக 10,000 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுறானுங்க. இந்த 20 to 30 ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பி விட்டுறானுங்க. பெர்ஃபார்மன்ஸில் குறை வச்சுறானுங்க, இல்லாட்டி கேமராவில் குறை வச்சுறானுங்க, இல்லாட்டி
ஏதாச்சும் ஒன்று குறை வச்சு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுறானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிலவரன்றது இருக்குது. பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAhக்கான பேட்டரி, 25 வாட்ஸுக்கான சார்ஜர்ன்றது கொடுத்துருக்காங்க நண்பா. ஓவராலாக 30,000 ரூபாய்க்கு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அதான் சொல்லிட்டேல, உங்கள் ஆப்ஷன்ஸில் கடைசியாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சாம்சங் தாண்டா வேணும், நான் சாம்சங்கோட வெரியண்டா, அதுவும் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் இந்த F54 ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி சாம்சங்லேயே நான் சொன்ன மாதிரி ஃபேன் எடிஷன் இருக்குது, அது பக்கம் போயிடலாம். இல்லையா கூட கொஞ்சம் காசை போட்டின்னு வச்சுக்கோங்க, மற்ற பிராண்டில் ஒரு ஃப்ளாக்ஸிபிள் ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸர் அந்த மாதிரி 8 Gen 1 அந்த இதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, என்னோடய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு உங்களோட விருப்பம் தான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி, வணக்கம், பை பை. இது ஏன் பை பை, நான் ஃபுட் சேனலில் வந்து ஒரு சிக்னேச்சராக பார்த்தீங்கன்னா காட்டணும்னு சொல்லிட்டு இப்படின்றத ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனலுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி வழக்கமில்ல வணக்கம் அப்படின்றத சொல்லி ஓகேவா, கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா, பை.